أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் சூரத்துன் நப அதனுடைய ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வஜஅல்னன் நஹார மஆஷா சூரத்துன் நபனுடைய 11வது ஆயத்திலே இருந்து நாம் துவங்குகிறோம். அதாவது இதற்கு முன்னால் பேசப்பட்டவைகளிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதனுக்கு அவன் செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள், மனிதனுக்கு அவன் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள், அதே போல அவனுடைய நிஅமத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லுகிறான். அவ்விதமாக சொல்வதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே குர்ஆனை விளங்குவதென்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்து விடுவது, கருத்துக்களை மட்டும் பார்த்து விடுவது அல்ல. மொழிபெயர்ப்பு, அதனுடைய அரபு வார்த்தைகளை மட்டும் வைத்து நகார் என்று சொன்னால் பகல், லெயில் என்றால் இரவு, இப்படி விளங்கிக் கொள்வது மட்டுமல்ல. குர்ஆனை விளங்குவதென்றால் அதனுடைய ஆயத்தை முழுமையாக பார்த்து அதிலே சொல்லப்பட்ட கருத்தை எடுத்து உள்ளத்தினால் விளங்க வேண்டும். உண்மையிலேயே அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பயம் வர வேண்டும். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய கலாம். இது உலக எழுத்தாளனுடைய பேச்சுக்களோ, பத்திரிகை செய்தியோ, தொலைக்காட்சி நிகழ்ச்சியோ, அல்லது வேறு ஏதாவது ஒன்று நடந்து முடிந்த கட்டுக்கதைகளோ அல்ல. அல்லாஹ்வினுடைய வசனங்கள், ஒவ்வொரு எழுத்துக்குமே அதனுடைய பெருமானங்கள் இருக்கின்றன. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததுதான் இந்த குர்ஆன். அதனால் தான் நாம் இதை விளங்க வேண்டும். இப்போது பாருங்கள், வஜஅல்னன் நஹார மஆஷா, உங்களுக்கு பகல் பொழுதை வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உழைத்துக் கொள்வதற்கு நாம் தந்திருக்கிறோம். பகல் தரப்பட்டிருப்பது மனிதன் காலையிலே எழுந்திருக்க வேண்டும், மாலை வரைக்கும் அவன் வியாபாரமோ, தொழிலோ, விவசாயமோ, அல்லது இன்றைய காலத்திலே அரசாங்க உத்தியோகங்களோ எதுவாக இருந்தாலும் அவன் அவற்றை செய்ய வேண்டும். மாலை நேரத்திலே அவன் வீட்டுக்கு வந்து விட வேண்டும். உழைப்பதன் மூலமாக ஊதியங்களை தனது உணவுக்கு, தனது உடைக்கு ஹலாலான அடிப்படையிலே அவன் தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு திட்டத்திலே நாம் உலகத்தை படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வஜஅல்னன் நஹார மஆஷா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேடிக்கொள்வதற்கு நாம் இந்த பகல் பொழுதை தந்திருக்கிறோம். இதிலே முக்கியமாக உழைக்க வேண்டும் என்பது கட்டாயம். மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. உழைக்கக்கூடியவர்கள், உழைக்கின்ற வயதில் உள்ளவர்கள் உழைப்பு செய்ய வேண்டும். அந்த உழைப்பை ஹலாலான அடிப்படையிலே செய்து கொள்ள வேண்டும். கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வித்துறையிலே ஈடுபட வேண்டும். மார்க்கம் கற்கின்ற மாணவர்கள் மார்க்க விடயத்திலே ஈடுபட வேண்டும். தவ்வா பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த பணிகளிலே ஈடுபட வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய செல்பவர்கள் இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்விதமான அனைத்து விஷயங்களுக்கும் தான் இந்த பகல் பொழுதை உமக்கு நாம் தந்திருக்கிறோம். வஜஅல்னன் நஹார மஆஷா, இவ்விதம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கட்டத்திற்கு வருகிறான். எது? நீங்கள் கொஞ்சம் தலையை உயர்த்தி பாருங்கள், வானத்தை பாருங்கள். வபனைனா ஃபௌகக்கும் சப்அன் ஷிதாதா, வபனைனா நாம் அமைத்திருக்கிறோம், ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலால், சப்அன் ஷிதாதா அதாவது 7 வானங்களை, உறுதியான 7 வானங்களை நாம் அமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். நாம் தலைக்கு மேலால் உயர்த்தி பார்த்தால் நமக்கு தெரியும், நீளமாக நமக்கு தெரிகிறது, கருப்பாக நமக்கு தெரிகிறது, மேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு மேலால் 7 வானங்களை அடுக்கடுக்காக, முதலாவது வானம், 2வது வானம், 3வது வானம் என்று 7 வானங்களை படைத்து
7 வானத்திற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிஷை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த அரிசில் இருந்து அல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள். வானத்தை விளங்குங்கள் என்றால் வானத்துக்கு மேலால் இருக்கிற அல்லாஹ்வுடைய அரிஷு, அல்லாஹ்வுடைய குருஷு, இவைகளை மையமாக வைத்து இந்த உலகத்தையும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற விடயங்கள் எல்லாம் இதற்குள்ளே வருகிறது. தொடரான முறையிலே உங்களுக்கு அந்த 7 வானங்களை உறுதியாக தந்திருக்கிறோம். அது மிக உறுதியாக இருக்கிறது. எந்த விதமான தூண்களும் இல்லை, யாரும் பிடித்து கொண்டும் இல்லை, யாரும் ஒட்டி வைக்கவும் இல்லை. இது எல்லாம் அல்லாஹ் நிலை நிறுத்திருக்கிறான். அதில் எந்த ஒரு உடைச்சலும் ஏற்படவில்லை, ஓட்டைகளும் ஏற்படவில்லை. அவ்விதம் உறுதியாக ஆக்கியிருக்கிறான். அதே போல இன்னும் நமக்கு சொல்கிறான், வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, உங்களுக்கு நாம் சூரியனை அமைத்து தந்திருக்கிறோம். வஜஅல்னா, உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறோம். சிராஜம் வஹாஜா, அதாவது சூடும் ஒளியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கை உங்களுக்கு நாம் அமைத்திருக்கிறோம் என்கிறான். அதுதான் சூரியன். ஜஅல்னா ஷம்ஸ சிராஜம் வஹாஜா, உங்களுக்கு நாங்கள் வக்காதா, ஒளி தரக்கூடிய, ஒளியும் தருகிறது சூடும் தருகிறது. அவ்விதமான சூரியனை படைத்திருக்கிறோம். ஒளி என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஒளி நமக்கு தேவை, நாம் பார்ப்பதற்கு வெளிச்சம் வேண்டும். அதே போல மற்ற எல்லா விஷயங்களும் சூடும் வேண்டும். சூடு நாம் ஜீவிப்பதற்கு தேவை. மிருகங்கள் உற்பத்தி ஆகுவதற்கு, செடி கொடிகள் பூப்பதற்கு, காய்ப்பதற்கு, இந்த பூமியை இயங்குவதற்கு சூடு, சூரியனுடைய சூடு தேவை. அதை நாம் சூரிய கதிர்கள் மூலம் விட்டமின்கள், சத்துக்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றன. அங்கிருந்து புறப்படுகின்ற அந்த சூடு, அந்த கதிர்கள், சூரிய கதிர்கள், அதிலே நமக்கு தேவையான விட்டமின்கள் கூடுதலாக மனிதனுக்கு இருக்கிறது, ஜீவராசிகளுக்கு இருக்கிறது. அதே போல மற்றைய செடி கொடிகள் பூப்பதற்கு, காய்ப்பதற்கு, ஏன் குளத்திலே கடலிலே இருக்கிற மீன்கள் கூட வளர்வதற்கு இந்த சூடு, இந்த உஷ்ணம், இது போன்ற ஒளி தேவை என்பதை அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களுக்கு அவ்விதம் வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, இந்த சூரியனை நாம் படைத்து தந்திருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வானத்தை எடுத்துவிட்டு பூமிக்கு அல்லாஹ் வருகிறான். உங்களுக்கு வானத்திலே இருந்து வான்சல்னா மினல் மூசிராத்தி, வான்சல்னா நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். மினல் மூசிராத்தி, மூசிராத் என்றால் மேகங்கள், மழை பொழியும் மேகங்களிலே இருந்து, அதாவது மேக மூட்டங்களிலே இருந்து நாம் இறக்குகிறோம். மா அன் சஜ்ஜாஜா, தொடரான முறையிலே உங்களுக்கு மலைகளை நாம் இறக்கி தருகிறோம். வானத்திலிருந்து மழை பொழிவதுகின்ற பொழுது அவைகள் அப்படியே சர்ரென்று மொத்தமாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு அழகாக, ரம்மியமாக மேலே இருந்து புறப்படுகின்ற பொழுது பெரும் கட்டிகளாக அவைகள் வருவதாகவும், கீழே வருகிற பொழுது பனி துளிகளாக, நீர் துளிகளாக விழுவதாகவும் இன்றைய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் செய்த நிஅமத்துக்கள், அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள். சாதாரணமாக ஒரு கல்லுடைய சைஸுக்கே மழை துளி விழுந்தால் மனிதன் தாங்க மாட்டான். ஆலங்கட்டி என்று சொல்லி, அதாவது ஐஸ் கட்டிகள் எல்லாம் விழுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் அவைகள் விழுகிற பொழுது கார் மேல், வாகனத்தின் மேல் விழுந்தால் அது அப்படியே அங்கே கண்ணாடிகள் கூட வெடித்து போகின்ற அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவைகள் எதுவும் ஏற்படாமல் மிக அழகாக துளிகளாக அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அந்த மழை துளிகளை அவன் கொண்டு வருகிறான். அந்த மலையை இறக்கி பூமியிலே வந்தவுடன் அவைகள் நீராக ஓடுவதை பார்க்கிறோம். இந்த மலையை ஏன் நாம் தருகிறோம், அதையும் தொடர்ந்து சொல்கிறான். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பம் வனபாத்தா, இந்த மலையின் மூலமாக ஹப்பன் வித்துக்களை, வனபாத்தன் தாவரங்களை, வித்துக்களை, அதாவது மனிதன் உண்ணக்கூடியவை, மிருகம் உண்ணக்கூடிய, அதாவது புட்பூண்டுகள், தாவரங்கள், பயிர்கள், இவைகள் அனைத்தையும் உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த மலையை நாம் இந்த பூமியிலே இறக்குகிறோம். அருமையான சகோதரர்களை, மழை எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரியும். 2 நாள் 3 நாள் கடும் வெயில் அடித்து விட்டால் மழை வரமாட்டாதா, மழை வரமாட்டாதா என்று ஏங்குகிறோம். 1 மாதம் மழை இல்லை என்று சொன்னால் தண்ணீர்
இல்லாமல் போய்விடுகிறது, கரண்ட் இல்லாமல் போய்விடுகிறது, மிருகங்கள் ஜீவராசிகளுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் போய்விடுகிறது. இவை எல்லாவற்றையும் போக்குவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த மழையினால் செடி கொடிகளை நாம் முளைக்க செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, இன்னும் உங்களுக்கு நாம் வஜன்னாத்தின் தோட்டங்களை, அல்ஃபாஃபன் நெருக்கமாக இருக்கக்கூடிய தோட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம், மான் தோட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பலா தோட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், வாழைத்தோட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும் காடுகள் உருவாகி இருக்கின்றன. காடுகள் மிக முக்கியமானது. காடுகள் இருந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும். அதனால் மரங்களை வளவுங்கள், மரங்களை உற்பத்தி செய்யுங்கள் என்று இன்றைக்கு மக்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் மனிதனுடைய நலவை கருதி, நன்மையை கருதி நாங்கள் மிகப்பெரிய காடுகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, உங்களுக்கு நீண்ட தோட்டங்களை, அது மனிதனுக்கு அன்றாட உணவுக்கு பயன்படுவதாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொள்வதற்கு கம்புதடிகளை உருவாக்குவதற்காக இருக்கலாம், அல்லது தனது ஆடைகளை அமைத்துக் கொள்வதற்கு அதற்கு தேவையான நூல்கள், நாறுகளை எடுக்கதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கும் அதே போல மிருகங்களுக்கும் பயனுள்ளவற்றை நாங்கள் உங்களுக்கு, அதாவது இந்த மலையின் மூலம் உற்பத்தி செய்து தருகிறோம் என்று சொல்லி என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் தெரியுமா? இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவனை உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படியானால் அந்த ஏக இறைவன் தான் உங்களுக்கு இறைவன், கடவுள், தெய்வம். அவனுடைய வழிமுறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் அவனுடைய வேதம், உயர்தரமான அல் குர்ஆன் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறான். இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.